வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜாதகத்தில் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது தான் குடும்பஸ்தானம். அந்த ரெண்டாம் பாவம் தான் உங்களுக்கு குடும்பம் எவ்வளோ சீக்கிரம் அமையும், இல்லை லேட்டாக குடும்பம் அமையுமா, அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் எப்படி இருப்பாங்க, இந்த ரெண்டாம் இடங்கிறது உங்களுடைய வார்த்தை வரும், அதே மாதிரி நீங்கள் எப்படி மற்றவங்கள்ட்ட பேசுவீங்க, அந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். ரெண்டாம் இடங்கிறது நிறைய காரகத்துவங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக நமக்கு அந்த குடும்பங்கிற விஷயம் எப்படி இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் குடும்பம் அமையிறது சீக்கிரம் அமையுமா, இல்லை பாவகிரகங்கள் இருக்குதா, இல்லை பாவகிரகங்கள் பார்க்குதா, என்ன கிரகங்கள் அந்த இடத்த பார்க்குது, அந்த இடத்துல இருக்குது. ஸோ இதையெல்லாம் பார்த்து அந்த குடும்பஸ்தானம் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஒருத்தர் ஜாதகத்தில் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் இரண்டாம் இடம் சொல்லக்கூடியது வாக்கு. அந்த ரெண்டாம் இடத்துல கேது ராகு இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு தோஷமாக சர்ப்பதோஷம் சொல்லப்படுகிறது. இதுலேயும் பார்த்திங்கன்னா நாகதோஷம் இந்த மாதிரி கேட்டகரியில் வரும். ரெண்டாம் இடத்துல கேது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட வாக்கு பலிதம் நல்லாயிருக்கும். அதிகமாக பேச மாட்டாங்க, அமைதியாக தான் பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டாம் இடத்துல ராகு கேது இருக்கும்போது ராகுக்கு தோஷத்தின் அடிப்படையிலே சொல்லியிருக்கேன். ஸோ ராகு இருக்குன்னா அதிகமாக பேசுவாங்க, பிரம்மாண்டமாக பேசுவாங்க, மிகைப்படுத்தி பேசக்கூடிய பேச்சாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த குடும்பம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல ஒரு வக்ரமான கிரகம் இருக்குது அப்படின்னா, நல்லா ஒரு சுபகிரகமாக இருக்கட்டும் அசுபகிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் வக்ரமான கிரகம் ரெண்டாம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கை தாமதமாக திருமணம் நடக்கும். குடும்பம் அமையிறது தாமதமாக குடும்பம் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அதை பார்க்கணும். அதேமாதிரி ரெண்டாம் இடத்துல ஒரு நீசமான கிரகம் இருக்குது, இல்லை ரெண்டாம் அதிபதியே வக்ரமாயிருச்சு, ரெண்டாம் அதிபதி நீசமாயிருச்சு அப்படின்னா அந்த பாவத்தை தொட்டு நடக்கக்கூடிய காரகத்துவங்கள் டிலே ஆகும். அப்போ குடும்பம் அமைகிறது, திருமணம் நடக்கிறது, ஸோ அதனால் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் இந்த குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன நம்ம பார்க்கலான்னா கையிருப்பு. ஸோ அந்த கையிருப்பு இந்த ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் நல்லா இருந்து அப்படின்னா கையிருப்பு நல்லாயிருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா 2 கூட ஒரு லக்னத்தில் இருந்துச்சுன்னா பணம் தேடி வரும். இவங்களுக்கு ஒரு தேவைகள் இருக்குது அப்படின்னா தேடி வரும். அது பாவத்துக்கு பார்க்குறப்ப 12க்கு 2 மறைவு ஸ்தானம், அது ஒரு கேட்டகரி, அதை எடுத்துக்க வேண்டாம். நம்ம இப்போ இந்த ஸ்தானம் எப்படி இருக்குது அதை பற்றி தான் பேச போகிறோம். அப்படிங்கிறப்ப ரெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்துச்சுன்னா உங்களோட தேவைக்கு கண்டிப்பாக பணம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். இதே ரெண்டாம் அதிபதி 2லேயே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சேமிப்பு பழக்க வழக்கம் இருக்கும். ஒரு டெபாசிட் போட்டு வைக்கிறது, இல்லை வீட்லேயே சேமிச்சு குடும்பத்திலேயே சேமிப்பு அப்படின்னா வீட்டில் ஒரு சில பேர் பேங்க்லாம் போடாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க பணம்லாம். அவங்களாம் பார்த்தா 2 கூட நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. ஸோ அது ஒன்று. ரெண்டாம் இடத்துல 7ஆம் அதிபதி இருந்தாவோ, இல்லை சுக்கிரன் அப்படி இருந்தாவோ, இல்லை செவ்வாய் இருந்தாலோ, செவ்வாய்ங்கிறது பெண் ஜாதகத்தில் இருந்து ரெண்டாம் இடத்துல அப்படின்னா செவ்வாதோஷம்னு சொல்கிறோம். ஸோ செவ்வாதோஷத்தை தாண்டி கணவருங்கிற அந்த கலத்திரக்காரகம் ரெண்டாம் இடத்துல போய் அமருது. ஸோ அப்போ என்னென்னா இப்போ அந்த பெண் ஜாதகத்தில் 2ல் செவ்வாய் இருக்கும்போது கணவர் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை, பணம் காசு எல்லாமே ஒரு சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பொண்டாட்டி கிட்ட ஒய்ஃப் கிட்ட கொடுக்க மாட்டாங்க காசு, அவங்களே நிர்வாகம் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா வரவு செலவு முதற்கொண்டு எல்லாமே வீட்டில் எல்லாமே வாங்கி கொடுக்குறவங்களாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் 2ல் இருக்கும் ஒன்று, இல்லைன்னா கலத்தரக்காரக 7ஆம் அதிபதி பெண் ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல இருப்பாங்க. இதே ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் 2ல் இருந்தாவோ, இல்லை 7ஆம் அதிபதி 2ல் இருந்துச்சுன்னா பெண்ணோட நிர்வாகத் திறமை குடும்பத்தில் அதிகமாக இருக்கும். பெண்கள் அந்த வரக்கூடிய மனைவி மூலிமா சேமிப்பு, அவங்க பிளான் பண்ணுறது, குடும்பத்துக்கு உண்டான விஷயங்கள் எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது, இது எல்லாமே அந்த சுக்கிரன் அடிப்படையிலும் 7ஆம் அதிபதி 2ல் இருக்கிற அடிப்படையிலும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டாம் அதிபதி அஸ்தங்கமானாவோ, சூரியனோட அஸ்தங்கமானாவோ, இல்லை ராகு கேதுவோட ரெண்டாம் அதிபதி கிரகணத்தில் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாம் அதிபதி பலவீனமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ பலவீனமாக இருக்கிறப்ப என்ன ஆகுனா கையில் கையிருப்பு அந்தளவுக்கு சேமிப்பு பண்ண முடியாது. குடும்பம் அமையிறது திருப்திகரமான குடும்பமாக இருக்காது.
அவங்களுக்கு வரக்கூடிய வந்து எதிர்பார்ப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து நமக்கு ஒரு பொண்ணு வரணும், இந்த மாதிரி ஃபேமிலியிலேருந்து நமக்கு ஒரு பையன் வரணும்னு நினைக்கிறவங்க, அந்த குடும்பஸ்தானம் கெட்டு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பம் அமையிறது வந்து லேட்டாகும், எதிர்பார்த்த வரன் அமையிறது தாமதமாகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேட்டகரி ஒரு சில லக்னங்களுக்கு 2ஆம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் அதிபதியும் ஸ்ட்ராங்காகக்கூடாது, அதனாலையும் கூட திருமணம் தாமதமாகுது, பலம் அதிகமாகவும் கூடாது. அதே மாதிரி வந்து சுப கிரகங்கள் 2ஆம் இடத்தை பார்த்துச்சு அப்படின்னா அவங்களோட வாக்குகள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், பேசுகிறது வாக்குத்தன்மை ரொம்ப மென்மையாக இருக்கும், அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து இப்போ 2ஆம் இடத்தை வந்து சுக்கிரன் பார்க்குது அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம அப்படியே பார்த்துடலாம். இப்போ சுக்கிரன் பார்க்குது, இல்லை சுக்கிரன் எண்ணில் இருக்குது அப்படின்னா வந்து ஒரு பெண் ஜாதகத்திலேயே ஆண் ஜாதகமாக நம்ம கலத்திரக்கார கிரகமாக இருக்கிறனால அந்த பெண்ணோட அந்த குடும்பத்தில் வந்து பெண்ணோட கணக்கு வழக்குகள் அவங்க தான் வந்து எல்லாமே கொண்டு போகிறது, சேமிப்பு எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற கேட்டகரி நம்ம பார்த்தோம். பெண் ஜாதகத்தில் 2ல் சுக்கிரன் இருக்குன்னா அழகாக பேசுவாங்க, அவங்க அவங்க பேசுகிறது மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து சங்கடப்படுத்த மாட்டாங்க, மற்றவங்களுக்கு வந்து அவங்களோட பேச்சு சங்கடமாக இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இதே புதன் இருக்குது 2ஆம் இடத்துல அப்படின்னா அவங்க வந்து கணக்கு வழக்கு விஷயத்தில் வந்து எப்பவும் கரெக்டாக இருப்பாங்க, அது ஒன்று. 2வது பார்த்திங்கன்னா நகைச்சுவை கலந்த பேச்சு இருக்கும் அவங்கக்கிட்ட அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்குது அப்படின்னா கண்ணாடி போடக்கூடியவங்களாக இருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த சூரியன் வந்து என்ன சாரம் வாங்கியிருக்கு பார்க்கணும், என்ன டிகிரியில் இருக்குது பார்த்துட்டு அதை பலமாக பலவீனமாக பார்க்கணும். ஸோ அந்த திசையோ அந்த புத்தியோ அந்த சிறு வயதிலே கண்ணாடி போடுறவங்கள பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்த அதிபதி இது பலவீனமாக இருந்து 2ல் சூரியன் இருந்துச்சுன்னா கண்ணாடி போடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பேச்சுக்கள் பார்த்திங்கன்னா வந்து டக்கு டக்குன்னு அந்த வார்த்தையை வந்து மற்றவங்கள வந்து ஒரு செகண்டில் காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும், அதிகாரத்தன்மையாக இருக்கும் அந்த பேச்சு. ஸோ அதுவும் அவங்கக்கிட்ட இருக்கும். அந்த சூரியன் இருந்துச்சுன்னா பேச்சுக்கள் வந்து கொஞ்சம் அதிகாரமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது வந்து உரிமை எடுக்கிறவங்கள்ட்ட தான் கேட்பாங்க. அப்போ 2ல் சூரியன் இருக்கும், ஒரு சில பேர் வெளியில் அமைதியாக பேசுவாங்க, அது என்னென்னு பார்த்தோம்னா எப்படின்னு யோசிக்க தோணும். ஆனால் வந்து அந்த உரிமை இருக்கிறவங்கள்ட்ட தான் அந்த அதிகாரத்தன்மையை காமிப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற இருக்குது, இதுலேயும் பரிகார செவ்வாய் விதிவிலக்கு நிறையா இருக்குது. ஸோ அந்த செவ்வாய் 2ல் இருக்குது அப்படின்னா அவங்க பேச்சுக்கள் ரொம்ப வந்து காரசாரமாக இருக்கும். எப்படின்னா அதிரடியாக பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு வார்த்தையை வந்து வேகமாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க, வேகமாக உணர்ச்சி வசப்படுறவங்களாக இருப்பாங்க, மற்றவங்களை சங்கடப்படுத்தக்கூடிய பேச்சாக இருக்கும். ஆனால் இவங்கக்கிட்ட என்ன ஒரு கேட்டகரி குணம்னா பேசி போட்டு பின்னாடி சங்கடப்படுவாங்க, இப்படி தெரியாமல் பேசியிருக்கலாமே, அவசரப்பட்டு பேசிட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. முன்கோபம் அதிகம் இருக்கும் 2ல் செவ்வாய் இருக்கிறவங்க. செயல்பாடு பார்த்திங்கன்னா வேகமாக இருக்கும் உங்ககிட்ட, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2ல் செவ்வாய் இருக்குது அப்படின்னா வந்து செவ்வாய் இருந்து வக்ரம் ஆகக்கூடாது, வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னா லேட்டாக திருமணம் ஆகும். பொதுவாகவே 2ல் செவ்வாய் இருந்தால் லேட் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வக்ரம் இருந்துன்னா ஒன்றா சீக்கிரமே இந்த 20-21 வயசில் திருமணம் நடந்துடும், அப்படி இல்லைன்னா லேட்டாக திருமணம் நடக்கும், அந்த மாதிரி ஒரு இதில் வரும் இவங்களோடது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 2ல் குரு இருக்குது அப்படின்னா அவங்களோடது ஆன்மீகம் கலந்த பேச்சாக இருக்கும். மற்றவங்கக்கிட்ட வந்து எப்படி பேசணுங்கிறது பார்த்து பேசுவாங்க, மற்றவங்களுக்கு அறிவுரை அதிகமாக கூறுவாங்க. என்ன சொல்கிறது, ஒரு இந்த குறை இப்படி இருக்குது, இது நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை வந்து பிரித்து அதிகமாக பேசுவாங்க. அதிகமாக குறைய வந்து அவங்களுக்கு மட்டும் தெரியும், இந்த பிரச்சனையை வந்து இப்படி மூவ் பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி அட்வைஸராக பண்ணுவாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் வந்து இருப்பாங்க. 2ல் குரு இருக்கிறவங்க வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க. பேச்சுக்கள் பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டியான பேச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா சின்ன வயசாக இருக்கும், பெரியவங்க மாதிரி பேசுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த 2ல் குரு இருக்கிறவங்களுக்கு அது ஓகே. ஸோ இதே 2ல் குரு வக்ரமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் தாமதப்படும். 2ல் எந்த கிரக வக்ரமானாலுமே திருமணம் தாமதப்படும். ஒருவேளை அதுக்கு முன்னாடி திருமணம் நடந்துதான் 2வது திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. ஸோ அதை வைத்து தான் நம்ம சொல்ல முடியும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து 2ல் சனி. ஸோ 2ல் சனின்னா எந்த ஒரு விஷயத்தையும் தாமதப்படுத்தும். நான் நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்கேன், 2லேயே சனி இருக்கும் பட்சத்தில் 7ஆம் பார்வையை 8ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ வந்து குடும்பம் அமையிறது 2ஆம் இடத்துல இருக்கிற இடத்த வந்து லேட் பண்ணுங்கிறப்போ தாமதப்படுத்தும் அந்த பாவத்தை.
அதே மாதிரி 8ஆம் இடத்தை பார்க்குது. ஸோ அதனால் வந்து திருமணம் தாமதப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேர் 2ல் சனி இருக்குது அப்படின்னா வந்து லேட்டாக பேசுவாங்க, அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 2ல் புதன் வக்ரமாக இருந்தாலும் லேட்டாக பேசுவாங்க. வக்ரம்னா என்ன, தாமதப்படுத்துறது. ஸோ அந்த வக்ரமாக அதே தாமதமாகும், லேட்டாக பேச்சுக்கள் வர்றது, அந்த மாதிரி விஷயம்லாம் இந்த சனி 2ல் இருந்துச்சுன்னா. அதே மாதிரி வந்து புரிதல் தன்மையை பார்த்திங்கன்னா மெதுவாக புரிஞ்சுக்குவாங்க, ஆனால் கரெக்டாக புரிஞ்சுக்குவாங்க. புரியறது வந்து சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு அவசர முடிவில் எடுக்க மாட்டாங்க. 2ல் சனி இருக்கிறவங்க யோசித்து நிதானமாக புரிஞ்சுக்குவாங்க. நிதானமான கிரகம் இந்த சனிங்கிறவர் வந்து ரொம்ப வந்து வேகமாக போக மாட்டார், எல்லா விஷயத்துலையும் நிதானமாக செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சனி 2ல் இருக்குது அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, சனி திசை சனி புத்திலாம் நடக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். பாவ கிரகங்களை 2ல் உட்காந்து தசை புத்தி நடத்தும்போது கண்டிப்பாக குடும்பத்தில் பிரச்சனைகள், பிரிவுகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கேது இருக்கும்போது அப்படித்தான், ராகு இருக்கும்போது குடும்பஸ்தானத்தில் சுபகிரகங்கள் இல்லாமல் பாவ கிரகங்கள், அது இல்லாமல் அஸ்தமாதிபதி, பாதகாதிபதி இந்த மாதிரி கிரகங்கள் இருந்து தசா புத்தி நடத்தும்போது கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது ஸ்தான பலம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதை பொறுத்து தான் வந்து எந்தளவுக்கு பலம் பலவீனங்கிற விஷயத்தையும் நம்ம முடிவு பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 2ல் வந்து அடுத்தது சந்திரன் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து எப்படி சொல்கிறேன்னா பாசமாக பேசுவாங்க, அவங்களோட பேச்சிலேயே ஒரு தாய் அன்பு இருக்குன்னு சொல்லலாம். மற்றவங்கள வந்து அன்புலேயே வந்து சங்கடப்படுத்தாமல் பேசுவாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து இவங்களுக்கு அந்த குணம் இருக்கிறவங்கள தான் இருப்பாங்க. இதே ஒருத்தருக்கு துலா லக்னமாக இருந்து 2ல் சந்திரன் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா வந்து பேச்சு வந்து சந்திரன் நீசமாயிடுது. செவ்வாய் வந்து உங்களுக்கு நீசபங்கம் இல்லாமல் ஆட்சி உச்சம் இல்லாமல் இருந்துச்சுன்னா, சந்திரன் நீசமாக இருக்குது அப்படின்னா இவங்க சொல்கிற வார்த்தைகள் வந்து மற்றவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, கரெக்டாக இருக்குமா இருக்காதாங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா வந்து 2ல் சந்திரன் இருக்கிற பேச்சு ஓகே, பட் குடும்பங்கள் 2 நீசமான கிரகம் 2ல் இருக்குது இல்லைங்க, அது ஒரு கான்செப்ட்டு. நம்பிக்கைத்தன்மை அப்படிங்கிற விஷயத்தை நம்பிக்கையாக அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பட் அது கரெக்டாக நடக்காமல் போகிறப்ப வந்து இவங்க மேலே சங்கடங்கள் வர்றது. இந்த வார்த்தை கொடுத்தா கரெக்டாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் வந்து வார்த்தை தள்ளி போகிறதெல்லாம் வந்து 2ல் வந்து நீசமான கிரகம், வக்ரமான கிரகம், அஸ்தங்கமாக இருக்குது அப்படின்னாலும் சரி, அவங்களுக்கு வந்து வார்த்தைகளை வந்து நம்ம ஒருத்தருக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே 2 டைம் யோசித்து சொல்கிறது கரெக்டே. இல்லை நீங்கள் லேட்டாக வந்து அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு விஷயம் நடக்கிறத வந்து இப்படி நடக்கலாம் இந்த மாதிரி டைமில் செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயமா இருந்தாலும், தொழில் ரீதியாக இருந்தாலும் 2 நாளைக்கு முன்னாடியே வந்து பின்னாடி நடக்கக்கூடியது வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா லேட்டாக சொல்லிக்கலாம். இப்போ ஆக்சுவலாக 2 டேஸில் பண்ணித்தரேன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 5 டேஸ் டைம் சொல்லிக்கிறீங்கன்னா முன்னக்கூட்டியே பண்ணி கொடுத்துட்டா பிரச்சனைகள் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த 2ல் இருக்கிற கிரகங்களோட வேலைகள் இப்படி இருக்கும். பலவீனமான கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2ல் சந்திரன் இருக்குன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப அழகாக பேசுவாங்க. பேச்சுக்கள் பார்த்திங்கன்னா வந்து மற்றவங்களை சங்கடப்படுத்துகிற மாதிரி இருக்காது, அமைதியாக நல்லா அன்பாக பேசுவாங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி கேட்டகரி இருக்கிறவங்களாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டோட்டலாக பார்த்தோம்னா இந்த அசுப கிரகங்கள் இல்லாமல் ராகு, கேது, செவ்வாய், சனி, மோஸ்ட்லி சூரியன் ஓரளவுக்கு, ஸோ இதெல்லாமே வந்து அசுப கிரகங்கள் வந்து அந்த இடத்துல அமராமல் வந்து சுபகிரகங்கள் இருக்கும்போது குடும்பங்கள் ஈஸியாக அவங்களுக்கு அமையுது அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம். இதே இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்தை வந்து நம்ம பார்க்கலாம். எப்படின்னா 7க்கு 2ங்கிறது அவங்க குடும்பத்தை பற்றி சொல்லும், உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையோட குடும்பத்தை பற்றி சொல்லும். ஸோ அந்த இடத்துலையும் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது, இப்போ செவ்வாய் இருக்காங்க அப்படின்னு இருக்குது அப்படின்னா இது 2ஆம் உங்கள் லக்னத்துக்கு 2 உங்களை பற்றி சொல்லுது, அவங்களுக்கு 7க்கு 2ங்கிறது குடும்பத்தில் இருக்கிற நபர்களையும் சொல்லும், அவங்களோட பேச்சு எப்படி இருக்குங்கிற விஷயத்தையும் சொல்லும். இப்போ செவ்வாய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் நல்ல சத்தமாக பேசக்கூடியவங்க, கோபமாக இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அந்த இடத்துல கிரகங்கள் இருக்கிற பொறுத்தும் பார்க்குற பொறுத்தும் இருக்குது. அந்த 2ஆம் அதிபதி எப்படி இருக்குங்கிற விஷயத்தையும் நம்ம கவனமாக பார்க்கணும். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து ராகு இருக்குது அப்படின்னா பிடிவாதம் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க.
அப்படின்னு. இதே வந்து உங்கள் லக்கணத்துக்கு 2ல் ராகு இருக்குன்னா நீங்கள் பேசுகிற பேச்சு தான் உங்களுக்கு நீங்கள் பேசுகிறதா கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களா இருப்பீங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குது. ஸோ இதையெல்லாம் பார்த்து தான் வந்து குடும்பங்கள் எப்படி அமையுது அப்படிங்கிறத வந்து குடும்பஸ்தானம் உங்களுக்கு இப்படிலாம் இருக்குது, உங்களுக்கு வரக்கூடிய வரனோட 2ஆம் இடத்தை பார்த்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இப்படி இந்த கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் இப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பொதுவான விதிகள் தான். ஓகேங்களா? பொதுவாகவே வந்து 2ஆம் இடத்தை சுபகிரகங்கள் பார்த்தா சீக்கிரம் குடும்பம் அமையறதும், அசுபகிரகங்கள் பார்க்கும்போது தாமதமாக அமையறதும் அது ஒரு கேட்டகரியில் இருக்குது. அப்படின்னாலும் நம்மளோட குடும்பஸ்தானத்தை வச்சு தான் வந்து நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து நம்மளோட குடும்பத்தில் இணைஞ்சு எப்படி இருப்பாங்க, நம்மளோட எப்படி ட்ராவல் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இன்னொரு விஷயத்தை எப்படி பார்க்கலான்னா, இப்போ 2ஆம் இடத்துல வந்து 9ஆம் அதிபதி கிரகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அப்பாவோட ஆளுமைத்தன்மை அவரோட குடும்பத்தில் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு பையன் ஜாதகத்தில் இருக்குன்னா அப்பாவோட ஆளுமைத்தன்மை இருக்கும். இதே வந்து 4ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்குன்னா அம்மா தான் வந்து குடும்பத்தை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிரகங்கள் பொறுத்தும் காரகத்துவத்தை பொறுத்தும் அந்த குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி ஆளுமைத்தன்மை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ உங்கள் குடும்பஸ்தானத்தில் வந்து நல்ல கிரகங்களும் அசுப கிரகங்கள் இல்லை உங்கள் லக்னாதிபதியே 2க்கு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பணம் விஷயத்தில் நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். குடும்பத்தில் வந்து உங்களோட ஆளுமைத்தன்மை உங்களோட பொறுப்புகள் அதிகமாக இருக்குது, நீங்கள் தான் குடும்பத்தை கொண்டு போகிற மாதிரி அந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் குடும்பஸ்தானத்தை பொறுத்து குடும்பம் எப்படி அமையுது, உங்களுக்கு வரக்கூடிய குடும்பம் எப்படி அமையுதுன்னு பார்க்கலாம். உங்களோட வாக்குஸ்தானம் எப்படின்னு பார்க்குறது, உங்கள் பொருளாதாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது, இதையெல்லாம் பொறுத்து தான் அந்த 2ஆம் இடத்த குடும்பஸ்தானத்தை நம்ம பார்த்து சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.